इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. नैष्कर्म्य सिद्धि 4வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். அவதாரிகை. பிரத்யக்ஷாதி பிரமாண ஸ்வாபாவ்ய அனுரோதேன தாவத் ததாலட்சண காரணமுக்தம் அத பிரமேய ஸ்வாபாவ்ய அனுரோதேன பிரதிஷேதः உச்யதே. ஏன் ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க முடியல அப்படின்னு கேட்கும்போது, அதை பார்க்கறதுக்கு எந்த பிரமாணத்தை நீங்க உபயோகப்படுத்துறீங்களோ அதுக்கு அந்த சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி பிரத்யக்ஷாதி பிரமாணத்துடைய சுவாவத்தை சொல்லி அதனால்தான் பார்க்க முடியலைங்கிறத சொன்னார். இப்ப என்ன சொல்றாருன்னா, பிரமாண சுவாவம் இருக்கட்டும், அந்த பிரமேயம் ஆத்மஸ்வரூபமும் அப்பேற்பட்டதுதான். அதை இன்னொன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை பார்க்க முடியாது. அதனால அதை பார்க்கறதுங்கிறது சாத்தியம் இல்லை. இது முதல்ல சொன்னது பிரமாணத்தை பரிசீலனை பண்ணி பார்த்தா இதனால அதை பார்க்க முடியாது அப்படின்னு கிடைக்குது. இப்ப பிரமேயத்தை பார்க்கும்போது அப்பவும் பார்க்க முடியாதுன்னு கிடைக்கிறது. எப்படி? ஸ்ரீ விக்ரியா சஹஸ்ராணாம் ஹானோபாதான தர்மிணாம் சதா சாட்சிணம் ஆத்மானம் பிரத்யக்த்வாத் ந அஹமீக்ஷதே. ஸ்ரீ விக்ரியா சஹஸ்ராணாம் அப்படிங்கிறது புத்தி அந்தஸ்கரணம். அந்த அந்தஸ்கரணத்துல ஏகப்பட்ட வித்திகள் விகாரங்கள் வருது. அதாவது பல விற்த்திகள் வந்துட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. ஆனோபாதான தர்மினாம் அப்படின்னு சொன்னா அது போறது வருது, அதனுடைய விஷயங்கள் சிலது எடுத்துக்க வேண்டியிருக்கு, சிலது விட வேண்டியதா இருக்கு. ஆக இது வந்துட்டு போறது ஒன்னும் ஸ்திரமா நிக்கல. வந்துட்டு போறது இருக்குன்னா இதை யாரு பாக்குறா? இத பார்க்கறது ஆத்மா. சதா சாட்சிணம். ஜீவிக்ரியா சகஸ்திரானாம் சாட்சிணம். நம்ம புத்தியில வந்துட்டு போகக்கூடிய இந்த விற்பி ரூப விகாரங்களுக்கு சாட்சியாக இருக்கிறதுனாலே இந்த ஆத்மஸ்வரூபத்தை அந்த புத்தியால பார்க்க முடியாது. அதாவது எந்த சாட்சி புத்திய பார்த்துட்டு இருக்கோ, புத்தியில வரக்கூடிய விகாரங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோ, அந்த திரஷ்டாவே சாட்சிய அதுக்கு திருஷ்யமாக ஆகக்கூடிய அந்த புத்தி எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது இல்லையா? அதனால இது சாட்சி ஸ்வரூபமா இருக்கிறதுனாலதான் இன்னொரு பிரமாணத்துக்கு விஷயம் ஆகாது அப்படிங்கிறார். சதா சாட்சிணம் ஆத்மானம் பிரத்யக்த்வாத் நாஹமீக்ஷதே. இந்த அகங்கிறது இருக்கே, அகங்கிறது அந்தகரணத்துல சேர்ந்து போச்சு. அதாவது பிரித்து பார்த்தா அந்தகரணத்துல சேர்ந்துடும், பிரிக்காம பார்த்தா அது ஆத்மாவில சேரும். அதனால விவேச்சனம் பண்ணி ஆத்மானாத்தை விவேச்சனம் பண்ணினா அது அனாத்மாவில சேர்ந்து முடிக்கும். அதனால அதை ஆத்மாவை பார்க்க முடியாது. அப்போ கேட்கிறாரு இதுக்கு மேலே, புனரியம் விவேக புத்தி. ஆத்மா வேற அனாத்மா வேறேன்னு விவேச்சனம் பண்றதே தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே. ஆத்மா அனாத்மா இது ரெண்டுக்கும் விவேகம் பண்ணினா அதை தெரிஞ்சுக்கிறது யாரு? ஆத்மாவா அனாத்மாவா கேட்கிறார். இந்த விவேக புத்திங்கிறது எதுல வருது? விவேக ஞானம். புனரியம் விவேக புத்தி. இது ஆத்மா, இது ஆத்மா இல்லை அனாத்மா அப்படிங்கிற இந்த ஞானமானது விருத்தி ஞானம் எதுல வருது? கிம் ஆத்மனி உத அனாத்மனி இது விகல்பம் பண்றார். ஆத்மாவில வருதா அனாத்மாவில வருதா? ஏன் எதுல வந்தா என்ன எதுவும் வருது? இந்த விவேக ஞானம் வந்ததுன்னா அதனால அஜானம் போறது, அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு கிஞ்சாதா. இந்த விகாரம் என்ன பிரயோஜனம்? அதனால பிரயோஜனம் எதி ஆத்ம சத்வோத்யாகாதா அனாத்ம தரிசித்வா. இப்பேற்பட்ட விவேக ஞானம் ஆத்மாவில் வருது அப்படின்னு சொன்னால் இந்த ஆத்மாவை கூட சொல்ல முடியாது.
ஏன்னா விவேக ஞானம் வரத்துக்கு முன்னாடி ஒரு தினசு, இப்ப விவேக ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்மா வித்தியாசப்படும். அப்போ ஒரே மாதிரியாக இருக்க முடியாது ஆத்மாவால. அதனால அதனுடைய கூட்டஸ்தத்துவத்துக்கு வியாகாரம் ஹானி ஏற்படும். அது கூட்டஸ்த நித்தியம் சொல்ல முடியாது. ஏன் அனாத்ம தரிசித்வாத். இப்ப இது அனாத்மாவை பார்க்கறது இல்லையோ. அனாத்ம தியானம் யாருக்கு வந்தது? ஆத்மாவுக்கு வந்தது. இது ஆத்மா இல்ல, இது அனாத்மா அப்படிங்கிறது யாரு தெரிஞ்சுட்டான்னு கேட்டா ஆத்மான்னு பதில் சொன்னா. அப்ப இந்த ஞானம் வந்தது ஆத்மாவுக்கு தான் வந்துருக்கு, அனாத்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால அதுக்கு இந்த ஞானம் வரலன்னு சொல்லுவோம். ஆத்மாவுக்கு வந்ததுன்னா ஆத்மாவுக்கு வரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தா வித்தியாசம் வருமோ இல்லையோ? வித்தியாசம் வந்தா கூட்டத்துவ பங்கம் வந்துடும் அப்படின்னா. சரி, இது கூட அனாத்மாவில் தான் வந்ததுன்னு சொன்னா அனாத்மனி. இந்த விவேகம் ஆத்மாவில் வரல, அனாத்மாவில தான் வந்தது அப்படின்னு சொன்னா என்ன? சத்யாபி அச்சைதன்யாத் ந விவேக சம்பந்த இது. அது ஜடவாச்சே அந்தஸ்கரணம், அதுக்கு சைத்தன்யமே கிடையாது. அதுக்கு எப்படி விவேக ஞானம் வரும்? இடத்துக்கெல்லாம் விவேக ஞானம் வர முடியுமா? விவேக ஞானம் தான் சொல்றது ஜடத்துவ வியாபாசம் வந்துடும். அனாத்மாவுக்கு ஞானம் பொருந்தது அப்படின்னு சொன்னா அப்புறம் அது அனாத்மாவா இருக்க முடியாது, ஜடமா இருக்க முடியாது. அதனால ரெண்டு பக்கமும் தோஷம். ஆத்மானாத்ம விவேச்சனம் பண்ணினா ஞானம் பிறக்கிறதே ஆத்மாவுக்கு பிறக்கிறதா அனாத்மாவுக்கு ஞானம் வருதா அப்படின்னு கேட்டா ரெண்டுலயும் தப்பு வருது. என்ன பதில வருதுன்னு கேட்கிறா. அப்ப சொல்றார் உச்சதே பதில் சொல்றேன். சொல்லியாச்சு ஒரு தடவை, மறுபடியும் சொல்றேன். ராசியதாக கத்தை கத்ரா இத்தியத்திர பரிஹாராத். இந்த ஸ்லோகம் முன்னாடி போச்சு. தாக்கியதாக கர்த்தா ஏகத்திர அப்படின்னு ஸ்லோகம். அதுவே தாக்கியம், அதுவே தாகத்தியம். ஒரே நம்ம இந்த தாக்கியத்துவம் தாகத்துவம் ரெண்டையும் ஒரு ஆபேட்சிகமான பேரத்தை கல்பனை பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கோம். அதை போல இங்கேயும் வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம்? எங்க வருது நியாயமா? புத்தா வேகத்திர புத்தா வேவ விவேகோயம் யத் அனாத்மதயா பிதா புத்திமேவ உபமிருத்தனாதி கதலீம் தத் பலம் யதா புத்தாவேவ விவேகோயம். தீர்மானம் சொல்ற இந்த விவேகம் அனாத்மாவில் வருதுன்னா எங்க ஆத்மா வருதுன்னா புத்திங்கிற ஒரு அனாத்மாவில் வருது, அந்தஸ்கரணத்துல வருது. ஏன்னா இது விற்பி ரூபமான விவேகம். இது அந்த விற்பி அந்தஸ்கரணத்தினுடைய பரிணாம விசேஷம். அதனால அது எங்க வந்ததுன்னு கேட்டா அந்தஸ்கரணத்துல தான் வந்ததுன்னு சொல்லணும். அதனால புத்தாவேவ விவேகா அயம். இந்த ஆத்மானாத்ம விவேகங்கிறது புத்தியில தான் வரும். அதாவது எப்படி வரும்? எது அனாத்மதயா பிதா, எதை ஆத்மா இல்லை, அனாத்மான ஆத்மா இல்லாததுன்னு வச்சுக்கோங்க. ஆத்மா இல்லை அப்படிங்கிற ஒரு விவேகம் வருது. ஆத்மாவை காட்டிலும் பின்னமானது எது? அனாத்மா. அதாவது ஆத்மாவை காட்டிலும் அனாத்மா வேறானது அப்படிங்கிற ஞானம் எதுக்கு வருது? எதுல வருது? அனாத்மாவில் வருது. ஆனா அந்த அனாத்மா புத்தி ரூபமான அனாத்மா, அதுலதான் வருது. இந்த மாதிரி ஒரு ஞானம் அந்த புத்தியில ஒரு சொன்னா அது என்ன பண்ணுவோம்னு கேட்டா புத்திமேவ உபமிருத்தனாதி. எந்த புத்தியில இந்த ஞானம் வந்ததோ அந்த புத்தியை காலி பண்ணிவிடும். புத்திக்கு உபமிருத்தம். இந்த ஞானம் புத்தியில வந்ததுன்னா அப்புறம் அந்த புத்தி தீர்ந்தது, அது விநாயகத்தை அடைஞ்சிடும். அந்த புத்தி அப்புறம் இருக்காது. இப்படி வரும்னா அந்த புத்தியில வர ஞானம் அந்த புத்தியே அழிச்சிடும் அப்படிங்கிறதே. அது எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். கதலியும் தலம் யதா. வாழை இருக்கு, கதலினா வாழை, அது தாறு போட்டு கொடுத்து பலம். தாறு போட்டாச்சு, அது நல்லா பழுத்தாச்சுன்னு சொன்னா அந்த மரம் போயிடும். அதனால அதனுடைய பலம் அதை எப்படி அது விநாசமாக்கு எப்படி காரணமாகிறதோ, கதலியுடைய பலம் கதலி விருட்சம் விநாசக்காரியருக்கு எப்படி ஹேதுவாயிடுறதோ அதே மாதிரி புத்தியில வந்த இந்த ஆத்மானாத்ம விவேகங்கிற பலமானது புத்தியே விநாசம் அடையறதுக்கு காரணமாயிடுறது. புத்திமேவ உபமிருத்தனாதி கதலியும் தத்பலம் யதா. சோயம் அசத்வே தத்துவதற்கு, அதாவது
இந்த புத்தியை காலி பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமானு கேட்டா வாஸ்தவம் அவசியம் பண்ணணுங்கிறார் மேல. அப்படி இல்லைன்னு சொன்னா யாருக்கு இதை பண்ண வேண்டியிருக்குன்னா அதத்திலே தத்துவம் இருக்கு. எது தத்துவம் இல்லையோ, அதாவது அந்த புத்திங்கிறது வாஸ்தவமான தத்துவம் இல்லை. தத்துவம் அப்படிங்கிற சப்தத்துக்கு இங்க என்ன அர்த்தம் வச்சுக்கணும்னு கேட்டா பரமார்த்தம்னு வச்சு. அதத்துவே, அதத்துவம்னா தத்துவம் இல்லாதது அபரமார்த்தம். அந்த அபரமார்த்தத்திலே தத்துவம் இருக்கு, தத்துவ தியானம் பிறக்குது. அது என்ன பண்றதுன்னு கேட்டா அனுமான பிரதீபேன ஹித்வா சர்வான் அநாத்மனஹ சம்சாரைகாவலம்பின்யா ததபாவம் தியா ஈஸ்வதி. இந்த தத்துவம் இருக்கானே, இதை பார்க்கிறவனை இப்போ வச்சுக்கணும். இந்த தத்துவத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் இருக்கானே, அவன் என்ன பண்ணுவான்னா முதல்ல ஆத்மாவிலேருந்து அனாத்மாவை எல்லாம் பிரிப்பான். எது ஆத்மா எது அனாத்மா அப்படின்னு விவேச்சனம் பண்ணுவான். அது சொன்ன விதத்துல விவேச்சனம் பண்ணி இது அனாத்மான்னு தீர்மானம் இருக்குன்னா அந்த அனாத்மாவை எல்லாத்தையும் வேண்டான்னு விட்டுருவான். அது ஆத்மா இல்லை, இது ஆத்மா இல்லை அப்படின்னு கரெக்டா ஒவ்வொன்னா தலையில் விழுந்துருவான். இத்வா சர்வான் அனாத்மனஹா. இப்ப அவனுக்கு ஒரே ஒரு புத்தி இருக்கு. புத்தியில தான் இந்த விவேகங்கள் வருது. இந்த புத்தியை கொண்டு அந்த அபாவம் தியா ஈஸ்வதி. சம்சாரம், சம்சாரம்னா இங்க அனாத்மான்னு வச்சும்போது துவைத்தம். அந்த துவைத்தத்தை காண்பிக்கக்கூடிய, அதாவது துவைத்தமாகவே இருக்கக்கூடிய அந்த புத்தியை வச்சுட்டு துவைத்தம் இல்லாம போகணும்னு ஆசை. இந்த புத்தியே முதல்ல துவைத்தம். புத்தி இருந்தா அப்ப ஆத்மஸ்வரூபம் அத்வைதம் இல்லை, துவைத்தத்தோட சேர்ந்துருக்கு. ஆனா இந்த புத்தி தான் அந்த துவைதா பாவத்தை வேணும்னு கேட்கறது. ஈஸ்வதி, அத்விதீயமான ஆத்மதத்துவத்தை. ஈஸ்வதின்னு சொன்னா யாரு ஈஸ்வதி அப்படின்னு கேட்டா புத்தி ஈஸ்வதின்னு சொன்னா நேர ஒட்டாது. ஏன்னா அது ஆசைப்பட்டுதுன்னா அதுக்கு கிடைக்கணும். அத்வைதம் அதுக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த ஞானம் வந்த உடனே புத்தி அழிஞ்சு போகுது. புத்தி அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா அப்ப அதுக்கு எப்படி கிடைக்கும்? பலத்தை அனுபவிக்கிறவன் பலம் வர காலத்துல இல்லைன்னு சொன்னா அந்த பலத்தை பலம்னே சொல்ல முடியாது. அப்படியாலே அதை போய் வாங்க ஆசைப்பட மாட்டான். அப்படி இருக்கிறத இந்த புத்தியாலே அதை எப்படி ஆசைப்படுறான் அப்படின்னு கேட்டா இதுக்குதான் அதத்தை தத்துவதற்கு கேட்டு. அப்படிங்கிறது அவிவேகத்தோடு, அதாவது புத்திக்கும் ஆத்மாவுக்கும் அபேதாத்தியாசம் வந்தத்தினாலே, தாதாத்மியாத்தியாசம் வந்தத்தினால ஒரு சொரூபம் இருக்கு. அந்த சமயம் அந்த அத்தியாசத்தோடு இருக்கிறவன் தான் இத பிரித்து தனக்கு மோட்சம் வரணும்னு ஆசைப்படுவான். அவன் தத்துவஞானம் வரத்துக்கு முன்னாடி உள்ள நிலையில அதத்துவே தத்துவதற்கு. அதத்துவம் எது வாஸ்தவம் இல்லையோ அது வாஸ்தவம் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும். அதாவது பிராந்தி உள்ளவன், அத்தியாசம் உடையவன், அவ்வளவுதான் இந்த அர்த்தம் வச்சுக்கணும். இந்த அத்தியாசம் இருக்கும்போது இதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும், மோட்சம் அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு அதுக்கு ஆத்ம ஜானம் உபாயம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த ஆத்மாவை பார்க்கணுமே அப்படின்னு சொன்னா அனாத்மா எல்லாம் கலந்து கிடக்கு, அனாத்மாவிலேருந்து பிரிக்கணும், பிரிக்கா பார்க்க முடியும் அப்படின்னுங்கிறத கேட்டு அந்த ஆத்மானாத்ம விவேச்சனத்துல இறங்குறான். அப்படி இறங்கும் போது அனாத்மாவெல்லாம் ஒவ்வொன்னா பார்த்து கண்டுபிடிச்சு இதெல்லாம் அனாத்மா அப்படின்னு விட்டு தள்ளுறான். விட்டு தள்ளிட்டு அப்புறம் எந்த புத்தியை வச்சுட்டு அந்த அனாத்மாவை தள்ளி விட்டானோ இது ஆத்மா இல்லைன்னு அதையும் சேர்த்து இல்லைன்னு பண்ணான். சம்சாரைகாவலம்பின்யா தது அபாவம் தியா ஈஸ்வதி. அதை பட்டான். இப்படி யோயம் அன்வய வியதிரேகஜோ விவேகः ஆத்மானாத்ம விபாக லக்ஷணः அநாத்மஸ்தः ஸ்தானம் சம்சயாவபோதவத் பிரதிகர்த்தவ்யः அயதாவஸ்து ஸ்வாபாவ்யா மிருகதிருஷ்டிகோதக பிரபோதவத் இத்யத. ஆஹா, இது ஒரு விஷயத்தை அவர் சொல்ற. இந்த மாதிரி அன்வய வியதிரேகங்கள்லாம் பண்ணி ஒரு விவேகம் வருது. அன்வய வியதிரேகஜோ விவேகா, விவேக ஜானம். எது ஜானம்? இந்த விவேகத்தினுடைய ஸ்வரூபம் ஆத்ம அனாத்ம விபாக லட்சணா. ஆத்ம
ஆத்மா வேறு அனாத்மா வேறுன்னு ரெண்டையும் பிரிச்சு புரிஞ்சுக்கிறது. இப்பேற்பட்ட இந்த விவேகமானது அனாத்மஸ்தா. இப்பதான் சொன்னாரு ஆத்மாவில் வருமா அனாத்மாவில் வருமானா அனாத்மாவில தான் வரும், புத்தியில தான் வரும். எப்படி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். ஆணோ சம்சயாவபோதவத் பிரதிபத்தவ்யா. ஆணுதான் இருக்கு எடுத்தா போல அறக்கட்ட. எனக்கு சந்தேகமா இருக்கு ஒருத்தர் இருந்து பாக்குறது, இது ஒரு மனுஷனா இருக்கணும் இல்ல மரக்கட்டையா இருக்குமா அப்படின்னு சந்தேகம். இந்த சந்தேகம் தத்துவ ஞானம் சொல்ல முடியாது. ஒன்னும் தெரியல அவனுக்கு, சந்தேகமா இருக்கு. இந்த சந்தேகமானது எப்படி நிவாரணம் பண்ண வேண்டியதோ, இந்த சந்தேகம் வேணும்னு கேட்க மாட்டான். ஒருத்தனுக்கு சந்தேகம் விட்டோன்னு சொன்னா அந்த சந்தேகத்தை போக்குக்கணும்னு ஆசைப்படுவான். ஏன்னா சம்சயம் துக்கஹேது. அதனால சம்சயங்கிறது ஒரு வாஸ்தவமான தத்துவ ஞானம் எடுத்துக்க முடியாது. அது நிவர்த்தி பண்ண வேண்டிய விஷயம். அத போல இந்த ஆத்மா அனாத்ம விபாக ஞானம் இது கூட ஒரு சம்சயம், சம்சயம் இல்லை, ஒரு அசத்துவ ஞானம் தான். இதையும் நிவர்த்தி பண்ண வேண்டியதுதான். ஆத்மா அனாத்மா ரெண்டையும் தீர்க்கிறது எதுக்காகன்னு சொன்னா ஆத்மாவை மாத்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே தவிர்த்து இது வேற அது வேற இது வேற அது வேறன்னு பேத ஜானத்துக்காக இல்லை. அந்த பேத ஜானங்கிறது அசத்துவ ஜானம். பேதமே முதல்ல வாஸ்தவம் இல்லை. அதனால அதை பத்தின ஜானங்கிறது தவறான ஜானம். இந்த தானுவை பார்த்து இது மனுஷனா இருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு, அந்த ஜானம் மாதிரிதான் இது தப்பான ஜானம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அயசா வஸ்து ஸ்வாபாவ்யாத். அந்த வஸ்து எப்படி இருக்கும் அப்படி தெரியலையோன்னு இந்த ஞானத்துல அந்த ஆணுவானது நானும்னு தீர்மானமா தெரிஞ்சுதுன்னா இந்த ஞானத்தை சரின்னு சொல்லலாம். இவன் எனக்கு மனுஷனோன்னு சந்தேகமா இருக்கு, அப்படி பார்க்கறக்க இது எப்படி வஸ்து இருக்கோ அப்படி தெரியல அவனுக்கு. ஆகையால இது அயசா வஸ்துவா சுவாவமா இருக்கிறதுனாலே இந்த ஞானம் சரியான ஞானம் இல்லை, நிவர்த்தி பண்ண வேண்டிய ஞானம். அதே மாதிரி தான் இந்த பேத ஜானம் இருக்கே, ஆத்மா வேறு அனாத்மா வேறு அப்படின்னு பிரிச்சு புரிஞ்சுட்ட அந்த பேத ஜானம் இருக்கே, அந்த பேத ஜானத்துக்கு விஷயமான பேதம் கூட ஒரு அயசார்த்த வஸ்து, அது வாஸ்தவம் இல்லை. அதனாலதான் அது அயசாவஸ்து சுவாவமாக இருக்கிறதுனாலே அதுவும் தப்பான ஞானம் தான். தேவைப்படுறது இந்த தப்பான ஞானம் ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. இருந்தாலும் அது ஸ்வயம் தப்பான ஞானம், அது நிவர்த்தி பண்ண வேண்டிய விஷயம்தான். எப்படி மிருக திருஷ்ணிகோதக பிரபோதவத்து. மிருக திருஷ்ணிகா உதக பிரபோதம், அதாவது காணல் நீர் அங்க உள்ள வெளிச்சம் இவனுக்கு ஜலமா தோன்றது. அந்த பூமியில தேஜஸானது இவனுக்கு ஜலம் மாதிரி தெரிஞ்சு போச்சு, அதுதான் மிருக திருஷ்டிகோதகம். ஜலம் மாதிரி தெரிஞ்சுது அப்படிங்கிறதுக்காக அதை வாஸ்தவம் சொல்ல முடியுமா? முடியாது. அது வாஸ்தவமான தப்பான ஞானம் தான். அதை நிவர்த்தி பண்ணிக்க வேண்டியது. அதே மாதிரி தான் இந்த பேத ஜானம். இந்த பேத ஜானம் ஆத்மா வேறு அனாத்மா வேறு அப்படிங்கிற பேத ஜானம். அதான் சொல்றார் இத்யதாக சம்சார பீஜ சம்ஸ்தோயம் தத்யா முக்தி விச்சதி கசோ நீலனேனேவ மிருத்யும் பரிவிஹீர்ஷதி. சம்சார பீஜ சம்ஸ்தோயம். சம்சாரத்துக்கு பீஜங்கிறது அந்த அஜ்ஞானம், அனாதி அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்திலேயே நின்றுருக்கான். அப்படி நின்று இந்த புத்தியால மோட்சம் வரணும் அப்படின்னு அதுப்பான். ஏதோ ஒரு ஞானம் வந்தா மோட்சம் வரும் சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதனால அந்த ஞானத்தினால மோட்சம் வரணும், நமக்கும் அந்த ஞானம் அதனால மோட்சம் வரணும்னு ஆசைப்படுறாங்க. தத்யா முக்தி விச்சதி. இப்பேற்பட்ட ஞானத்தினாலே. ஆனா ஒண்ணு, இந்த மோட்சங்கிறது ஞானத்தால வர முடியுமோ அப்படின்னு கேட்டா நிஜமா வராது. அதுக்கு ஒரு திசாரணம் காமிக்கிறார். சசோ நீலனேனேவ மிருத்யும் பரிவிஹீர்ஷதி. சசகன முயல், இது பெரிய ஆபத்து கொடுத்து ஓடக்கூட முடியல அப்படின்னு சொன்னா அப்ப என்ன பண்றதா, கண்ணை மூடிக்கிறதா. கண்ணை மூடிட்டா அந்த மிருத்து பயம் போயிடும் அப்படின்னு. கண்ணை மூடிட்டா அப்படி கண்ணுக்கு மிருத்து தெரிய மாட்டான். எது அடிக்க வந்ததோ சத்த அது கண்ணுக்கு ஒன்னா தெரியாது. சரி நம்ம இப்ப நமக்கு ரக்ஷ ஏற்பட்டு போச்சு, மரணம் இல்லை, புத்தி போயிடுச்சு அப்படின்னு அது ஒரு பிராப்தி வரும் இல்லையா? அப்ப கண்ணை மூடிண்டால் மிருத்யு பரிகாரம் ஏற்பட்டு போகும் அப்படின்னு ஒரு பிராந்தியாலே சகம் எப்படி ஓட முடியாமல் கண்ணை மூடிக்கிறதோ
அதே மாதிரி இந்த புத்தியில வரக்கூடிய ஞானத்தினாலே தனக்கு மோட்ச ரூப பலம் வரும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். இவன் நினைச்சுட்டு அதனால எனக்கு மோட்சம் வரும் அப்படின்னு நினைக்கிறான். இது வாஸ்தவம் இல்லை. வாஸ்தவமா இவனுடைய ஸ்வரூபம் நித்தியமுக்தமாக இருக்கு. அது தெரிகிறது புத்தியாலே. புத்தி அந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ற வரையில் தான் அதனுடைய காரியமே தவிர அதுவே மோட்சத்துக்கு சாதனைங்கிறது இல்லை. ஆக அஜானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு மாத்திரம் இந்த ஞானத்தினுடைய அபேட்சையை தவிர மோட்சம் வரத்துக்கு இதுதான் ஏதோ சாதனமாட்டம். மோட்சங்கிறதும் நமக்கு ஒரு மிருத்தி பரிகாரம் தானே. மோட்சத்துக்கு அமிர்தம்னு பேர் இருக்கே. அமிர்தம் அப்படின்னு சொன்னா மரணம் இல்லாத நிலை. இப்போ மரணத்துக்கு எது காரணமோ அது இல்லைன்னா இவனுக்கு மரணம் வராது. மரணத்துக்கு காரணம் எட்டாவது தெரியும் போது இவன் கண்ணை முடிந்து விட்டான்னா தெரியாது. அப்ப இல்லைன்னு விடலாமா? அது தப்புதான். அதாவது வாஸ்தவம் இல்லை. இருந்தாலும் இந்த ஞானத்தினால மோட்சம் வருங்கிறதும் வாஸ்தவம் இல்லையே. இந்த ஞானத்தினால மோட்சம் வரும் அப்படிங்கிறது கண்ணை முடிந்தா மரணம் வராது அப்படிங்கிறது எப்படியோ அதே மாதிரிதான் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை இன்னும் திருடப்படுத்துறதுக்காக நானா சொல்லலை. இந்த விஷயத்த ஸ்ருதியே சொல்லிருக்கும். புரஸ்கிருத்தியா சம்யகுதாகிருதம் ஆத்மஸ்வரூப விஷயத்திலே ஞானம் அதனால அஜானம் போகும் அப்படிங்கிறது இல்லை. அப்படிங்கிறது ஸ்ருதி நன்னாவே படிச்சு இருக்குது. எப்படி எச்சக்ஷுஷாங்கிற ஸ்ருதியும் நதிருஷ்டேகிற ஸ்ருதியும். எச்சக்ஷுஷா என்ன சொல்றது? எச்சக்ஷுஷா ந பஷ்யதி ஏன சக்ஷூஷி பஷ்யதி ததேவ பிரம்மத்வம் வித்தி. ஏரோபனிஷத்துல கண்ணால எதை பார்க்க முடியாதோ சக்ஷுஷா ந பஷ்யதி, அத எதை பார்க்க முடியாது. அதான் இந்த ஆத்மஸ்வரூபத்தை கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, வரிசை எல்லாமே சொல்லியிருக்கு. எந்த இந்திரியமும் அதற்கு அந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இல்லை. மனசா நமனுக்கு மனசு கூட அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுக்கு லாயக்கா இல்லை. அப்ப என்னாச்சு? சக்ஷுஷா நபஷ்யத்தின்னு சொன்னது. ஏன சக்ஷூஷி பஷ்யதி அப்படிங்கிற இடத்துல கண்ணெல்லாம் பார்க்கறது அப்படின்னா என்ன? கண்ணால எந்த ஞானம் வருதோ அந்த ஞானத்துக்கு சாட்சியாக இருக்க ஆத்மஸ்வரூபம் பார்க்கறது. ஆமா, எனக்கு கண்ணால ஞானம் வருது அப்படின்னு. ஞானம் வந்தது தெரியுது, பக்தி ஞானம் வந்தது இதுக்கு தெரியுது. அப்ப ஏன சக்ஷூஷி பஷ்யதி, இது என்ன சொல்ல வருது இந்த ஸ்ருதி? ஆக ஆத்மாவை இந்த பிரமாணங்கள்னால தெரிவிக்க முடியாது அப்படிங்கிறதுதான் தெரிவிக்கும். ஆக ஆத்ம விஷயமான ஒரு ஞானம் இந்த பிரமாணத்தால் நான் சம்பாதிச்சுட்டேன்னா அந்த ஆத்ம ஞானம் எனக்கு மோட்சத்தை கொடுத்துரும் அப்படின்னு ஒண்ணு நினைச்சேன்டா கனமூடினா மிருத்தி வராம இருக்கும், மிருத்தி பயம் போகும் அப்படின்னு அந்த முயல் நினைக்கிற மாதிரிதான். இது வாஸ்தவம் இல்லை. அதே மாதிரி நதிருஷ்டேர் திரஷ்டாரம் பஷ்டே இன்னொரு கிருஹாரண்யது. அந்த ஆத்மஸ்வரூபத்தை நேர கொண்டு வந்து காமி அப்படின்னு கேட்ட உடனே அதை காமிக்க முடியாதுப்பா. ஏன்னா திருஷ்டியை பார்க்கக்கூடிய திருஷ்டிக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை நீ எப்படி பார்க்க முடியும்? ஆத்மஸ்வரூபத்தை அது உன்னை காட்டியும் வேறாக இருந்தா தானே அதை பார்க்க முடியும். அதனால நதிருஷ்டேர் திரஷ்டாரம் பஷ்டே பார்க்கவே முடியாது. திருஷ்டியால எதை பார்க்கிறோமோ அது அந்த திருஷ்டியையே பார்க்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை திருஷ்டியை வச்சு எப்படி பார்க்கறது? அதனால பார்க்கவே முடியாது. இது சுகம் கஷ்டமா சிறுத்து ஆத்ம விஷயமா ஞானம் வராது. அப்ப என்ன பண்றது? புத்தியந்தம் அபவித்ய ஏவம் பூர்ணவஹம் ஸ்யாம் இதி ஈப்சிதுஹு ஸ்ருதி தத்வமசீத்யாஹ சர்வமான அதிகாமினி. புத்தி பரியந்தம் அதாவது பாகம் சரீரம் அதுக்குள்ள இந்திரியம் மனசு அது இது எல்லாத்தையும் மொத்தமா பிராணம் தெரியும் எல்லாமே சொல்லியாச்சு. புத்தியந்தம் அபவித்ய, அபவேதனம்னா விடுறது, தடுறது, தியாகம் பண்றது. தியாகம் பண்றதுல இது எல்லாம் ஆத்மா இல்லை அப்படின்னு நிச்சயம் பண்றதுதான் இங்க தியாகம்.
இவன் இந்த ஆத்மானாத்ம விவேச்சனத்தினாலே இதெல்லாம் ஆத்மா இல்லைங்கிறது தீர்மானத்துக்கு வந்துட்டான். அதனால இதை விட்டா அபவித்ய ஏவம். சரி, இதெல்லாம் ஆத்மா இல்லைன்னா அப்ப எது ஆத்மா? ஓனு அகம் யாம். அப்ப நான் என்னவா இருக்க முடியும்? நான் என்னது இது அப்படின்னு யோசிக்கிறான். யோசிக்கும் போது ஸ்ருதி தத்துவமசி யாக, அவனை பார்த்த விஷயத்தில் நீ வேற யாரும் இல்லப்பா, தத்துவமசி, அதுதான் நீ, அதேதான் நீ, அந்த சத்வரூபந்தான் நீ அப்படின்னு சொல்லி கொடுக்க. இது சர்வமான அதிகாமி. இது பிரமாண விஷயா பிரமேயமாக அதை காமிக்கல. இது ஒரு பிரமாணம், அதனால இவனுக்கு ஆத்மஸ்வரூபமான பிரமேயம் தெரியுது அப்படின்னு நம்பிக்கூடாது. தெரிஞ்சிருந்தா இது தப்பாயிடும். ஏன்னா ஆத்மஸ்வரூபமான பிரமேயம் இவனுக்கு தெரியுதுன்னு சொன்னா இவன் பார்த்தவன் ஆயிடுவான். அது பிரமேயமா போயிடும், அது திருஷ்டத்துல சேர்ந்து விடும். அதனால இது பிரமாணமாக இருந்து இந்த ஸ்ருதியானது ஆத்மாங்கிற ஒரு பிரமேயத்தை இவனுக்கு தெரியும்படியா செய்யறது அப்படின்னு சொல்லக்கூடாது. சர்வ பிரமாண அதிகாமி, பிரமாணத்தினுடைய பிரக்கிரியெல்லாம் தாண்டி நிற்கிறது இந்த ஸ்ருதி. அது என்ன பண்றதுன்னு கேட்டா இவனுடைய இந்த ஆகாங்கையை நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது. இதெல்லாம் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப நான் யார் அப்படின்னு அவன் கேட்கும்போது அதுதான்ப்பா நீ அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டா இவனுக்கு அந்த ஆகாங்கையை பூர்த்தி பண்ணி விடுறது, இவனுடைய ஜிஜ்ஞாசையை சமனம் பண்ணி விடுறது. அவ்வளவுதானே தவிர்த்து இவனுடைய ஆத்மஸ்வரூபத்தை ஒரு பிரமேயமா எடுத்துட்டு தத்விஷேகமான ஒரு ஞானத்தை உண்டாக்கி கொடுக்கறதுங்கிறது இல்லை. ஏக சங்கேபத்தः பூர்வாத்தியாயத்ரயஸ்ய அர்த்தः உக்தः. இவ்வளவு தூரம் சொல்லப்பட்டது. இது ஒன்றும் புதுசா இப்ப சொல்லல. இதுக்கு முன்னாடி 3 அத்தியாயங்கள்ல சொன்ன விஷயத்தை தான் சங்கேபமாக இப்ப சொல்லப்பட்டிருக்கு. போயம் நியாயோபி வேதாந்தார்த்தः சாஸ்திர ஆச்சாரிய பிரசாத லப்ஜः அபி அனபேட்சித சாஸ்திராச்சாரிய பிரசாதः அனன்யாபேட்ச சித்த ஸ்வபாவத்வாத் கைஸ்சித் ஸ்ரத்ததானைஹி ந பிரதீயதே. இப்ப சொன்ன வேதாந்தார்த்தம் இதுதான் வேதாந்தார்த்தம், அதுதான் நியாயமானது. இப்ப சொன்ன விஷயம் யுக்தியுக்தமாகவும் இருக்கு, நியாயமாகவும் இருந்துருக்கு. அதே சமயத்திலே இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா சாஸ்திர ஆச்சாரிய பிரசாத லப்ஜா. சாஸ்திர பிரசாதம் ஆச்சாரிய பிரசாதம், ஆச்சாரியனுடைய முகத்திலிருந்து அந்த சாஸ்திரம் அவனுக்கு கிடைச்சதுன்னா அவனுக்கு இது கிடைக்குமா? கிடைச்சு விட்டுனா அதுக்கு மேல சாஸ்திரமும் வேண்டாம் ஆச்சாரியம் வேண்டாம். அனபேட்சித சாஸ்திராச்சாரிய பிரசாதா. ஏன்னா இந்த வேதாந்தார்த்தங்கிறது ஸ்வதசித்தமா இருக்கு. சாஸ்திர ஆச்சாரிய பிரசாதம் எதுக்காக நமக்கு தேவைப்படுறதுன்னு சொன்னா சித்தமா இருக்கிற அந்த வஸ்து தெரியாம இருக்கும் இல்லையோ அந்த அஜானத்தை நிவர்த்தி நேரத்துக்கு தான் தேவைப்பட்டதே தவிர அந்த வஸ்துவை உண்டாக்கி கொடுக்க போறது இல்லை. இது அது அனபேட்ச ஸ்வபாவ சித்தத்வா, அஞ்ஞான் அபேட்ச ஸ்வபாவ சித்தத்வா. அது வேற எதையும் அபேட்சிக்காமல் இப்ப சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயமானது சாஸ்திரார்த்தம் வேதாந்தார்த்தமானது ஸ்வபாவ சித்தமா இருக்கு. இந்த ஞானம் அதை உற்பத்தி பண்ணி கொடுக்குங்கிறதுலாம் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட கைஸ்தித் ஸ்ரத்ததானைர் ந பிரதீயதே. ஸ்ரத்த இருக்கு, ஆனா அவளுக்கு தெரிஞ்சுக்க முடியல. சில பேருக்கு அந்த விஷயம் தெரிய மாட்டேங்கிறது. அப்ப என்ன பண்றது? அப்பன்னா நான் அவருக்கு இன்னும் சொல்றேன், நான் சொன்னா புரியலையா, பெரியவா சொன்னா புரியும், அதனால பெரியவா சொல்றேன். தேசாம் சங்கிரகார்த்தம் அபிமத பிராமான்ய உதாகரணம். இவாளுக்கு ஸ்ரத்த உண்டு, அஸ்ரத்தையா இருந்தா அவளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸ்ரத்தானை ஸ்ரத்தையோட இருக்கா, ஆனா அவளுக்கு இது புரிய மாட்டேங்கிறது. ஏன் புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு கேட்டா நம்ம விஷயத்துல சொல்றவன் விஷயத்துல ஒரு சின்ன சரியா சொல்றானோ இல்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம். பரவாயில்லை, அதனால என்ன, தேசாம் சங்கிரகார்த்தம் அவளையும் அவளையும் சங்கிரகம் சொன்னா அவளுக்கும் ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்துவதற்காக அபிமத பிராமான்ய உதாகரணம் மேல சொல்றோம். எல்லாரும் ஒத்துண்ட பிரமாண பூக்கதாக ஒத்துண்டவருடைய ஒரு வாக்கியத்தை உனக்கு சொல்றேன்.
இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லிட்டானா அதுக்கப்புறம் சந்தேகம் வருமா? அந்த மாதிரி அபிமத பிராமணியாக யார் இருக்காளோ அவளுடைய வாக்கியத்தை சொல்றீங்க. சொல்றார் பகவத் பூஜ்யபாதைஷ்ட உதாஹாரி ஏவமேவது புதிஸ்பஷ்டோஸ்பதுக்தோர்த்தः சர்வபூத ஹிதைஷிதிஹி பகவத் பூஜ்யபாதை. பகவத்பாதாள்னு பேரு, அப்படியே பிரசித்தி. ஆதிசங்கர பகவத்பாதாள் அவா இப்படித்தான் சொல்லியிருக்காங்க. உதாஹாரி ஏவமேவது அப்பதுக்தஹார்த்தா. இப்ப நான் சொன்னேனே இந்த விஷயத்தை ஆச்சாரியாலே இப்படித்தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன நான் சொன்னது நீங்க நம்பலாம், தாராளமாக நம்பலாம். அவரை சொல்றது எப்படி நம்ப முடியும்? அவரும் தப்பா சொல்றாருன்னா என்ன பண்றது? அவர் ஏமாற்ற மாட்டார். சர்வபூத ஹிதைஷி, சர்வபூதங்களுக்கும் ஹிதைஷியாக இருக்கிறதுனாலே அவர் பரம பிராமணிகர். அதனால அவரே உபதேச ஆசிரியரை இப்படிதான் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுனால தாராளமா நம்பலாம். நான் ஏதோ தெரியாம சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவர் சொல்லப்பதான் நான் சொல்லியிருக்கேன். அவர் எங்கே சொல்லியிருக்கார்? மேல உபதேச ஆசிரியர் கிம் பரமாத்மனஹ உபதேசः உத அபரமாத்மனஹ இது அங்க ஒரு கேள்வி கேட்டார். யாருக்கு உபதேசம்? ஸ்ருதி உபதேசம் பண்றது, ஆச்சாரியன் ஸ்ருதி கொண்டு உபதேசம் பண்றான். யாருக்கு உபதேசம்? பரமாத்மாவுக்கு உபதேசமா இல்ல அபரமாத்மா பின்னனா இருக்கிறவனுக்கு அது உபதேசமா? எதுக்கா எப்படி கேட்கணும்? இதனால என்ன லாபம்? கிஞ்சாத்தः यदि परमात्मनः तस्य उपदेशमंत्रेणैव मुक्तत्वात् निरर्थकः उपदेशः. பரமாத்மாவுக்கு தான் இது உபதேசம் பண்றேன், நீ பரமாத்மா அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, பரமாத்மாவுக்கு இந்த உபதேசமே வேண்டாம். ஏன்னா இந்த உபதேசத்தினால அவருக்கு என்ன வரணும்? முக்தி. தியானத்தால வர வேண்டிய பலம் மோட்சம். மோட்சம் வரணும். இதுதானே இருக்கு, ஏற்கனவே இப்படிதானே இருக்கு, முக்தரா தானே இருக்கார். அப்ப அவருக்கு போய் நீ பரமாத்மா தொம் தகசி அப்படின்னு உபதேசம் பண்ணா என்ன லாபம் வரும்? அர்த்தமா போயிடும். வாஸ்தவமா இருக்கலாம் அவர் பரமாத்மா. தொம் தகசின்னு சொன்னா வாக்கியார்த்தம் தப்பே கிடையாது. ஆனா போய் அவருக்கு உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதனால அவருக்கு ஒன்றும் பலன் இல்லை. அபரமாத்மனா, சரி பரமாத்மாவுக்கு இல்ல ஜீவாத்மான்னு ஒருத்தன் சொல்றோமே அவனுக்குதான் உபதேசம் அப்படின்னு சொன்னா அத அபரமாத்மா தஸ்யாபி ஸ்வத ஏவ சம்சாரஸ்வபாவத்வாத் நிஷ்பலஹ உபதேசஹ. இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவை காட்டிலும் தனியாக நீ வச்சிருந்து பேசினேன்னா அவனுடைய ஸ்வபாவமே சம்சாரியா இருப்பதுதான் சுபாவம். அப்போ அவனுக்கு போய் நீ பிரம்மம் அப்படின்னு உபதேசம் பண்ணா அந்த விஷயம் தப்பு. சம்சாரியாக இருக்கிறவன் நிஜமான சம்சாரியாக ஒருத்தன் இருந்தானே, ஆனால் அவனுக்கு போய் எப்பா நீ பிரம்மம், நீதான் பிரம்மம், அந்த அசம்சாரி பிரம்மம்னு சொன்னா உபதேசம் தப்பு. அதே சமயத்துல அதனால அவனுக்கு வரக்கூடிய ஞானம் நிஷ்பலம், மோட்சத்துக்கு கொடுக்காது. இந்த ஞானம் அவனுக்கு அதிசார்த்த ஞானம், இது மோட்சத்துக்கு கொடுக்க முடியாது. அதனால நிஷ்பலஹா உபதேசா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். கேள்வியை கலப்பி விட்டுன்னு பதில் சொல்லணும். சொல்றா இப்ப யாருக்கு உபதேசம் கேட்டா பரமாத்மாவுக்கா அபரமாத்மாவுக்கா? பரமாத்மாவுக்கு தேவையே இல்லை அர்த்தம். விஷயம் சரியா இருந்தாலும் அது உபயோகம் இல்லை அவருக்கு. அபரமாத்மாவுக்கு உபதேசம் பண்றது அதுவும் அர்த்தம்னு இருக்கு. கேவம் உபயத்திராபி தோஷவத்வாத் அதாக அவிவிக்யோ பயம் பக்தி ஸ்ருதி தியாகிரஹா. அப்ப என்ன பண்றார் பகவத்பாதா அந்த இடத்துல? அவிவிக்ய உபயம் பக்தி. யாருக்கு உபதேசம் அப்படின்னு கேட்கறதுக்கு யாரு கேட்கிறானோ உனக்குதான்ப்பா உபதேசம் அப்படிங்க. நீ யாருன்னு நீயா தீர்மானம் பண்ணிக்கோ. இப்போ ஜீவனாக தன்னை வச்சுட்டு நீ கேட்டேன்னு சொன்னா உனக்கு அந்த உபதேசம். நீ தன்னை பரமாத்மாவுன்னு தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் கேட்டா யாருக்குமே உபதேசம் இல்லை அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கா. இந்த விவேச்சனம் பண்ணாமல் யாரு இருக்கிறானோ அவனுக்கு உபதேசம். நீங்க விவேச்சனம் பண்ணிட்டு ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டா தனித்தனியா பிரிச்சுட்டு அதுல பரமாத்மாவுக்கு உபதேசமா ஜீவாத்மாவுக்கு உபதேசமான்னு கேட்டா இந்த கேள்விக்கு சரியான பதில் வராது. உங்களுக்கு உபயோகம் இல்லை.
யார் நீ கேட்கிறையோ இந்த உபதேசத்தை உனக்குதான் உபதேசம் அப்படின்னு சொல்றோம். விவேச்சனம் பண்ணி புரிஞ்சுக்கணும் என்னங்கிறது. ஆக யாருக்கு அஜானமோ அவனுக்குத்தான் திருப்பி உபதேசம் பண்றது. இப்ப ஸ்வேதகேதுவுக்கு உபதேசம்னு வச்சுக்கோங்களேன். அங்க தத்துவத்தின்னு அப்பா உபதேசம் பண்ணார். இந்த உபதேசம் பண்ண முன்னாடி அந்த ஸ்வேதகேதுக்கு தெரியுமோ நான் தான் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு. யாருக்கு உபதேசம்னு கேட்டா பரமாத்மாவுக்கு உபதேசம்னு அங்க யாராவது சொல்லுவாரோ? ஸ்வேதகேதுக்கு அப்பா உபதேசம் பண்ணினான். ஆனா இந்த உபதேசத்தினாலே அவன் தன்னுடைய உண்மையான சுரூபம் என்னன்னு தெரிஞ்சுட்டான். முன்னாடி தெரிஞ்சுக்காம இருந்தா அப்பேற்பட்டவன் விவேகம் இல்லாதவனுக்கு விவேகத்தை உண்டு பண்ணி இந்த உபதேசம் செய்யப்பட்டதே தவிர்த்து நீங்க விவேச்சனம் பண்ணிட்டு கரெக்டா அதுக்கப்புறம் இதுக்கு உபதேசமா அதுக்கு உபதேசமா எல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அவிக்க உபயம் பக்தி ஸ்ருதிஸ்தே கிரகஸ்தா. இந்த ஸ்ருதி அந்த மாதிரி உபதேசம் பண்றது அப்பதான் அவனுக்கு புரியும். அப்ப அந்த அவனுக்கு ஞானம் வருது, ஞானத்துக்கு பலம் இருக்கு. இது பட்சம் உபாதாய பூர்வபக்ஷம் நிஷாத்தியத. உதாகரீனம் முதல்ல 19வது ஸ்லோகத்தில் இலக்கிய கிரியாபதத்தில் அங்கேயும் சரியாக யாருக்கு உபதேசம்னு ஒரு பூர்வபக்ஷத்தை கலப்பி விட்டு அந்த பூர்வபக்ஷத்தை நிஷாத்திய கண்டனம் பண்ணி இந்த விஷயத்தை தான் பகவத்பாதா உபதேசகாகத்திரியில சொல்லியிருக்கார். 20வது ஸ்லோகத்தோடு முடிஞ்சிருக்கோம். அடுத்த கிளாஸ்.